ஹலோ சோல்ஜர்ஸ். நிஜ வாழ்க்கையில நீங்க பல துரோகிகளை பார்த்துருப்பீங்க. நல்லா பேசிட்டு இருப்பாங்க, நல்லா பழகுவானுங்க, தினம் முதுகுல குத்திடுவானுங்க. என்ன நிறைய பேர் முதுகுல குத்தி இருக்கானுங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வாழ்க்கையில முதுகுல குத்தின துரோகிகள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி தான் ஜிடிஏல எப்படி ரஜினி படம் அப்படின்னா இன்ட்ரோ நல்லபடியா பேசிட்டு இன்ட்ரோவல்ல வந்து முதுகுல குத்தி சொத்தெல்லாம் பிடிங்க அனுப்புற மாதிரி ஜிடிஏல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முதுகுல குத்துறது ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காடுங்க. கதை ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரே துரோகம் தான். யோ பேசு பேசியா பேசுறா பேசுறா கௌதம் பேசுறா பேசி பேசுறா கௌதம். இந்த மாதிரி ஜிடில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட துரோகிங்க இருக்காங்க. ஸோ வந்து உண்மை ஜிடில இருக்கிற துரோகிங்க யாரு, இவ்வளவு முதல்ல குத்துறாடுங்க, அவளோட கேள்விக்கட்ட கவலிங்க அப்படின்றத பத்தி இந்த இடத்துல பார்க்கலாம். பார்த்துருவோம். ஆக்சுவலி ஃபன் வீடியோ தான், ஜாலி வீடியோ தான். ஸோ ஜாலியா பார்க்கலாம் இந்த வீடியோ. இதுக்கு மேலே பண்றீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்பதான் கஷ்டப்பட்டு 1,00,000 வேற வந்திருக்கும். சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் மேலே போகலாம். ஓகேவா? இன்னும் சப்ஸ்கிரைப் அக்கௌண்ட் ஏறலாம். ஓரம் சேவை போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. மாமா பார்க்க போகிறது GTA Vice City. GTA Vice Cityல பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட துரோக வரலாறுகள் இருக்கு. நம்ம டாமி பார்த்தீங்கன்னா நம்ம நல்லாவே உத்தம சொல்ல முடியாது. வாலிபத்தில் மன்மதன் ஒரு நல்ல மனசுக்கார். அவன் என்ன பண்றான், வீட்டுல இருக்கும் பொழுது சன்னி ஃபெராலி அவர் ஃப்ரெண்டு கூட இருந்திருப்பான். அவன் தான்டா நண்பன் தெரியுமா, சூரியன் தெரியுமா அப்படின்ற மாதிரி இணைந்த கைகளா இருந்திருப்பான் இந்த சன்னி ஃபெராலிக்கு. நண்பேண்டா கையறா. பட் அந்த தவிர என்ன பண்ணிருக்கான், துரோகம்னா என்ன தெரியுமா, முதுக குத்தனான்னு தெரியுமா அப்படின்ட்டு டாமியா படத்துல பிளான் போட்டிருப்பான். முதுகுல குத்திட்டில என்ன பண்ணா, இங்க ஒருத்தர் இருக்கான்டா, பயங்கரமான ஆளுடா, அவனை கொண்டுட்டு வந்துடுறா அப்படின்ட்டு டாமின்னு சொல்லி டாமி அமைச்சிருப்பான். அங்க என்ன பண்ணிருப்பான், டாமி அங்க வருவான், அவனை போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பிளான் போட்டிருப்பான் டாமியை போட்டு தள்ளுறதுக்கு. இதுவே ஒரு முதல் துரோகம். அங்க இருந்து டாமி கொண்டு விட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இருப்பான். அங்க முடிச்சு எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தோம், வெளியே வந்துட்டோம், கண்ட பொருளை மாத்தியாவது பொழைச்சிலாம் இருக்கும் போது அங்க திடீர்னு பெட்டியை மாத்தம் ஆளுங்க வந்துருவானுங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. சரி என்னடா இது இப்படி இருக்கேன்னு பார்க்கும்பொழுதுதான் தலைவன் அங்கேயும் தப்பிச்சு வந்து எல்லாத்தையும் வந்து கெத்தா ஓகேடா நான் தானா டானு வயசு தான்டா அப்படின்ட்டு அங்க இருந்தா டிஎஸ்ஐ போட்டு தள்ளிட்டு டிஎஸ்ஐ பில்லிங் ஆர்டிஐ போட்டு டான் ஆயிடுவான். அப்போ ஃப்ரெண்டா இருக்கிறவன் தான் இந்த லான்ஸ் ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு முட்டாக்கும். ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட் காரியமாமா அவன் எந்த அளவுக்கு முட்டாளு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டியாஸ் வந்து கடத்திடுவான். யார, இந்த விக்டரை கடத்திடும். ஓகேவா? அப்ப காப்பாத்த யாருமே இருக்க மாட்டாங்க. டாமி தான் உசுரை கொடுத்து இவனை போய் காப்பாத்தி கூட்டு வருவான். 2 மிஸ்ஸு கூட வந்தாங்கன்னா பல வருஷத்துக்கு. அப்ப என்ன பண்ணுவான், அவன் தான் என்ன கொண்டுட்டான். ஓகேவா? உன் கொக்கையா கூட அவங்க திருடி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னதை கேட்டு நிஜமா திருடி வச்சாலேன்னு தெரியாது, கேம் இவ்வளோ பண்ண மாட்டாங்க. ஆமா என்னடா இந்த காலர் பார்த்தீங்கன்னா காணலு அவன் மேலதான் டவுட் இருக்கும் கேம் ஆடுறவங்களுக்கு. ஓகேவா? அது ஒரு தேடி இருக்கு, தனி வீடியோ சொல்றதை பத்தி. ஓகே சரி ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து ஹெல்ப் பண்ணிருப்பான்ல. சரி வந்து அண்ணனை கொண்டாடுறதுக்கோசரம் கஷ்டப்பட்டு டியாஸ் எல்லாம் கொண்டு 2 பேர் தான் பண்ண வீடு 2 பேர் அப்படின்ற மாதிரி அங்க ஆளெல்லாம் சொல்லி கொண்டு டாமி மொத்தாலா போயிட்டு டியாஸை போட்டு தள்ளி டேக் ஓவர் பண்ணிருப்பான். இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான் டாமி. கடைசி காலத்துல டாமியை போட்டு தள்ளதுக்கு வந்திருப்பான் சன்னி ஃபெராலி. நிஜமான ஒரு நல்ல ஒரு மனுஷன் தான் பண்ணிருக்கணும். சன்னி ஃபெராலியை போட்டு தள்ளி டாமி ஹெல்ப் பண்ணிருக்கணும். பட் இது பயவில் என்ன பண்ணா டாமி வந்து பொறாமப்பட்டிருக்கோம். நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் இந்த ஊருக்கு நானே டாமியை கூப்பிட்டு வந்தேன், டாமி நான் தான் இது பண்ணேன், இவனை என்னோட வளர்ந்து போறான் அப்படின்ட்டு பொறாம என்ன பண்றப்பா சன்னி ஃபெராலி வரான். அவனை கல்நோட்டு மாத்தி எஸ்கேப் ஆயிடலாம் தான் டாமி பிளான். கல்நோட்டு கொடுத்து எஸ்கேப் ஆயிடுவான். 3 மாதம் பண்ண போறது பிளான் போட்டிருப்பான். இந்த பரிசு என்ன பண்ணோம், கல்நோட்டை மாத்தி விற்கிறது. இப்ப ஆளுங்க பிளான் போட எல்லாத்தையுமே சன்னி ஃபெராலியை சொல்லி டாமிக்கு துரோகம் பண்ணிடுவான். பழகுன நீங்களே இப்படி பண்ணா இனி யார்டா பார்த்து பழகுறது? இந்த மாதிரி டாமி மதியில குத்தி இருந்திருப்பான் இந்த விக்டர் வேன்ஸ். இந்த அளவுக்கு துரோகம் பண்ணவன் தான் இந்த விக்டர் வேன்ஸ். இந்த டாமி சுத்தி இவ்வளவு துரோக கதை இருந்தாலுமே டாமி ரன்னிங்குமே கெத்து தான். GTA 6 டாமி வரட்டும் வேற லெவல்ரா. அடுத்தா பார்க்க போகுது GTA San Andreas. GTA San Andreasல பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய துரோகியாகனா இந்த பிக் ஸ்மோக் தான் கூடவே இருந்திருப்பான். இந்த கதை கொஞ்சம் வித்தியாசமான கதை. என்னன்னா அப்படின்னா இந்த கதையே வந்து ஒரு புதுப்பட்டமாக ஒரு கதை. ஒவ்வொரு இடத்துக்கு கேங் இருப்பானுங்க. இவனுங்க இருக்கிற கேங் பேர் வந்து க்ரோஸ் ஸ்ட்ரீட் கேங். பச்சை கலர் சட்டை போட்டுருப்பானுங்க, க்ரோஸ் ஸ்ட்ரீட் கேங். இதுல ஹெட் யாருன்னா ஸ்பீட்டு, நம்ம சிஜியோட அண்ணன். இந்த 2வது கை தான் வந்து இந்த பிக் ஸ்மோக். ஆனா ஸ்பீட் அம்மா கொண்டுருவாங்க. ஸ்பீட் அம்மா யாரோ கொண்டு விட்டாங்கன்னு தான் நம்ம சிஜி ஊருக்கு வந்திருப்பான். ஓகேவா? யாரோ கொண்டுட்டாங்கப்பா, யாருன்னு தெரியலப்பா, யாரு பண்ணாங்கன்னு தெரியலப்பா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். என்னன்னா நம்ம சிஜே வந்து பல இடத்துல கேட்பான். எப்போ வண்டி ஓட்டு போகும்போது தான் கேட்பான் பிக் ஸ்மோக் மிஷன். அப்ப எங்க அம்மா பத்தி உனக்கு தெரியுமா, ஏதாவது தெரியுமா கேட்பான். அது எல்லாத்துக்குமே பிக் ஸ்மோக் முழுப்பலாவே பதில் சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் முக்கியமா ஃபர்ஸ்ட் சீன்லயே நீங்க பார்த்துருக்க முடியும். சிஜே ஊர் விட்டு போய் பல வருஷம்லாம் ஆகல, கொஞ்சம் வருஷம் தான் ஆயிருக்கும். ஒரு உயிர் நண்பன் கொஞ்சம் வருஷத்துல மூஞ்சி வந்துருமா உங்களுக்கு பார்த்த உடனே. அப்பதான் இந்த சிஜே வீட்டுக்கு வந்திருப்பான். இங்க வந்துட்டான்டா, இங்கே கட்டாச்சு காலி பண்ணா அப்படின்ட்டு எடுத்த உடனே கட்ட அடிக்க வந்திருப்பான் அந்த பிக் ஸ்மோக். சிஜே இட்ஸ் மீ மேன், நான் தான்டா.
இது பாத்தீங்கன்னா நம்ம சிஜே தெரியாது, சிஜே கூட இருந்திருப்பா. அப்படி இது எப்ப தெரிய வரும்னா சிஜேயோட மச்சான் ஒருத்தன் இருப்பான். மச்சான் தான் கூட்டு காட்டுவான். இங்க பாரு முக்கியமான விஷயம் நான் காட்டுறேன் வா அப்படின்னு கூட்டு போவான். போய் பான்னு தெரியும் சிஜேவோட அம்மாவை கொண்ட வண்டி அங்கதான் இருக்கும். உங்களுக்கு ஆப்போசிட் கேங்க தான் பாலாசி கேங்கு, அவனும் அங்கதான் இருப்பான். பத்தாயிரத்துக்கு போலீஸ்காரன் இருப்பான். அப்பதான் தெரியும் எல்லாமே உள்குத்து, எல்லாருமே வேலை பார்க்கறானுங்க அப்படின்ட்டு. இந்த கேங்குக்கு ஹெட் யாருன்னா ஸ்வீட் தான். ஸ்வீட்டை போட்டு தள்ளுறோம். பிக் ஸ்மோக் நம்ம தான் லீடர் ஆகிறோம். நான் தலைவர் நீ போச்சலாரு அப்படின்ட்டு கூட ரைடரை கூட்டு வந்து வேலை பார்த்துருப்பான் இந்த பிக் ஸ்மோக்கு. எங்க அம்மா என் கொண்டா அப்படின்னா ரொம்ப நாள் ராவல்ட்டு போயிட்டே இருந்திருக்கும். அம்மா கொண்டோம்னா கொஞ்சம் பிரச்சனை பெருசா பூம் ஆகும். அந்த பூம் ஆகும் போது அந்த இது வச்சு ஸ்பீடை கொண்டுட்டு பாத்தீங்களா பாலாசிங் ஸ்பீடை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே இந்த திரிய பத்த வச்சபடியே அப்படியே பாலிடிக்ஸ் பண்ணி இருந்துடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருப்பான் இந்த பிக் ஸ்மோக். எனக்கு பணம் முக்கியம், புகழ் முக்கியம், நான் தான் பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு பிளான் போட்டிருப்பான். இந்த வருத்த வாயு சொல்ற மாதிரி காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப, உனக்கு அப்புறம் உன் மகன் உன் பேர நாங்களாம் தலைவரா கூடாதா? ஐயோ ஏதோ பாலிடிக்ஸா போகுது. அரசியல் பண்ணாத மாமா. அரசியல் பண்ண மாட்டேன் பாப்பல, எனக்கு அரசியல் பண்ணியே போதும். ஸோ வந்து சாண்ட்ரிஸ்ல மிகப்பெரிய துரோகம்னு பார்த்தீங்கன்னா அந்த பிக் ஸ்மோக் பண்ண துரோகம் தான். அடுத்தா பார்க்க போகிறது GTA 3. GTA 3 துரோகிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேற யாரும் இல்லை, இந்த ஹீரோ கிளாடு அந்த நாய் தான் துரோகி. ஏன்னா இந்த நாய்க்கு வந்து வேலை வெட்டியே இருக்காது, ஜெயிலில் தப்பிச்சு வந்திருப்பான். உனக்கு வந்து வேலை போட்டு கொடுத்து கூட வச்சுக்கிட்டு அரவணைச்சவன் தான் சாட்டா லியானி. இந்த தற்கொலை என்ன பண்ணிருக்கோம், சாட்டா லியானோட பொண்டாட்டியே கட் பண்ணிருப்பான் இந்த கிளாடு. பேதியில போவான், அது என் பொண்டாட்டியில. இப்போ நான் சின்ன துரோகம் இங்கே ஸ்டார்ட் ஆகலை, துரோகம் ஆல்ரெடி இவங்கிட்டே ஸ்டார்ட் ஆயிருக்கும். யார்கிட்ட? சிஜே கிட்டே ஸ்டார்ட் ஆயிருக்கும். சிஜேவோட ஆள் தான் கேட்லினா, சிஜேவோட ஆளை ஆட்டே போடுதான் இவங்க ஓட்டு வந்திருப்பான் லெவல் சிட்டிக்கு. 2 பேர் சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க, பேங்கை கொள்ளடிக்கிறோம் செட்டில் ஆகிறோம் அப்படின்னு பிளான் போட்டுருப்பாங்க. அங்கே அது என்ன பண்ணிருக்கோம், இவனை சுட்டு ஆதியாஸ்கா போயிட்டு இருக்கோம். இவர் என்ன பண்ணுவாரு, இவருக்கு ஆதரவு கொடுத்து சாட்டலை எனக்கு பொண்டாட்டி மேலே கை வச்சுட்டு இருப்பாரு. இப்போ நான் சாட்டலை தெரிஞ்சு போயிடும், என் பொண்டாட்டி மேலே கை வைக்கிறியால விட மாட்டோம் இல்லை அப்படின்ட்டு கார்ல பாம்பு வச்சு அமைச்சிருப்பான் சாட்டா லியாடி. என்னடா டிக்கி டிக்கின்னு கேக்குது? டிக்கி கடையில இருந்தா டிக்கி டிக்கின்னு தான் கேட்கும். தம்பி கார் எடுத்து ரொம்ப சுத்திட்டே இருப்பா, ஊருக்குள்ள சுத்திக்கிட்டே இரு, நிக்கவே கூடாது அப்படின்னு இருப்பா. மகாலிபுரம் சுத்துங்க மாவனே, சாயந்தரம் வரைக்கும் அந்த ஏரியா பக்கமே அவனை பார்க்க கூடாது. எதுக்கு அப்படின்னா கார டைம் பாம்பு இருக்குது, சுத்தினே இருக்க டைம் பாம்பு இடிச்சிடும், அதான் பிளான் போட்டிருப்பான். யோ எந்திரிச்சானா வெடிச்சிருமியா? எது வெடிக்குமா? சாடலையும் கூட ட்ரை பண்றான், இங்க தப்பிச்சு வரணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க தான் அசுகா அப்படின்னு ஒருத்தி. இவ ஜப்பான்காரி. இவ முதல்ல சீசை கேட்ட ஆளுகள் கை வச்சா, இப்போ இவ துரோகம் பண்ணான். அதுக்கு ஹெல்ப் பண்ணவன் தான் வந்து சாட்டா லியானி. இப்ப சாட்டலையே துரோகம் பண்ணிட்டான், அதுக்கு ஹெல்ப் பண்ணவன் தான் வந்து ஜப்பான்காரி. பெண்ணா அவன் ஜப்பான்காரி என்ன பண்ணுவான், எங்க அண்ணன் தான் கெஞ்சி எக்குசா கேங் வச்சிருக்கான், இவன் கூட ஹெல்ப் பண்ணி வேலை பார்த்துட்டு இருப்பான். இப்ப என்ன அவன் ட்ரோன் லவ் மாத்திருப்பான். அவன் தான் சொல்லுவா நீ கெஞ்சிய போட்டு தள்ளுரு அப்படின்றான். எப்பாடே யாரா நீ கிறுக்கு பையலே, எத்தனை பேரா துரோகம் பண்ணுவீங்க? எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான், நீ பணம் கொடு, இந்த இவனை தூக்கணும்னாலும் தூக்குறேன். அசுகா தான் ஹெல்ப் பண்ணலாம், அவன் அண்ணியம் போட்டு தள்ளுருவான். இந்த மாதிரி மாறி மாறி துரோகம் பண்ணிருப்பான் அந்த கிளாடு. நிஜமான கிளாடு இல்ல, அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. இந்த மாதிரி இவன் ஒருத்தன் துரோகம் பண்ணுவான், அவனுக்கு துரோகம் பண்ணுவானுங்க. அது மாதிரி கிறுக்கு மாதிரி பண்ணிட்டு இருப்பான் இந்த கிளாடு. அடுத்தா பார்க்க போறது GTA 5. GTA 5ல வந்து துரோகி யாரு அப்படின்னா வேற யாரும் இல்ல, மைக்கிள் தான். மைக்கிள் வந்து 1ஆம் நம்பர் துரோகி. அவன மாதிரி நீங்க பார்க்கவே முடியாது. கிளாடு தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் மைக்கிள். நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. நான் நம்பர் 1. மைக்கிள் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீன் என்ன பண்ணுவாங்க, பேங்க் கொள்ளாடிப்பாங்க. பேங்க் கொள்ளாச்சதுக்கு அப்புறம் அங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் துரோகம் பண்ணிட்டு பணத்தை ஆட்டையை போட்டு போயிடும் மைக்கிள். பணத்தை ஆட்டையை போட்டு சொந்தமா வீடு காருன்ட்டு ஜாலியா இருந்திருப்பான். பட் கொள்ளச்சதுக்கு அப்புறம் என்னடா அது வாழ்க்கை போடி இதுன்னு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரவர் சாகல இவ்வளோ திரும்பி வந்து தெரிய வரும். திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ட்ரவர் மேல கான்ல இருந்திருப்பான் அந்த மைக்கிள். ஆக்சுவலி மல்டி எண்டிங் சொல்லுவோம். மல்டி எண்டிங்ல நீ ட்ரவரை கொள்ளலாம் இல்ல மைக்கிளை கொள்ளலாம். சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட ட்ரவரை கொள்ள பிடிக்கல அப்படின்னா திடீர்னு ட்ரவரை பிடிக்கும் கொள்ற யாரும் அந்த மைக்கிள் தான். உனக்குலாம் இதுதான் முடிவு. ஏண்டா ஒரு மனுஷன் துரோகியா, இப்படியா துரோகியா இருக்கிறது, இப்படியா முதுக குத்துவேன். பாவண்டா ட்ரவர். என்னதான் பாக்குறதுக்கு சொல்ற சிடி முஞ்சியா கோவத்தை காமிச்சாலும் அவனுக்குள்ள ஒரு உள்ள இருக்கும். ஏன்னா சாகமோ சொல்லுவான், இந்த பெட்ரோல் எனக்கு வலிக்கலடா, நீங்க பண்ண துரோகம் தானே எனக்கு வலிக்குது. 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களாடா, உங்களுக்கு தேவையா உயிர் தானே, எடுத்துக்கங்க, சீக்கிரம் கொண்டுடுங்கடா, சீக்கிரமா கொண்டுடுங்க, நம்பிக்கை துரோகிங்களா அப்படின்ற மாதிரி என்ன கொல்றதா சந்தோஷம் கொண்டுங்க, அவன் செத்து போயிடுவான். என்ன மாதிரி ரைட்டிங் எழுதிருக்காடுங்க பாவண்டா ட்ரவர். GTA 5 வந்து 1ஆம் நம்பர் துரோகி யாருன்னா இந்த மைக்கிள் தான். அவனுக்கே துரோகி ஒருத்தருக்காங்க, யாருன்னா அதான் அவன்டா. ஊர்ல இருக்க எல்லாரையும் நீ ஆப்பு வச்சியே, உனக்கே ஒரு பொண்ணு வச்சா பத்தியா அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஆப்படிச்சவதான் வந்து அம்மண்டா. அம்மண்டா யாருன்னா மைக்கிளோட பொண்டாட்டி. தலைவன் வந்து இந்த மாதிரி கள்ள கத்துறது லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. தலைவன் வீட்டுல வர நேரத்துல இன்னமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவரு பாக்ஸரு சும்மா பாத்துட்டு போறாரு.
இந்த மாதிரி டென்னிஸ் மாஸ்டர் யோகா மாஸ்டர்ன்ற பேர்ல இந்த மாதிரி குதூகலமா ஜாலியா இருப்பீங்க. இது என்ன காரணம்னா நீங்க GTA 5ல இந்த மாதிரி டேட்டிங் சைட் இருக்கும், அந்த மாதிரி சைட் அது சைட்ல தெரிய பாத்தீங்கன்னா அமண்டாவோட பேர் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மைக்கேல் வீட்டுல நேரத்துல இது என்ன பண்றான்னு உங்களுக்கு புரியுதா? வாயில வேற சொல்லணுமா? இந்த அளவுக்கு துரோகி தான் வந்து இந்த அமண்டா. இதையும் தாண்டி கேம் ஒரு துரோகி ஒருத்தர் இருக்காரு, அதுதான் ஃப்ராங்க்லின். இவங்களை கம்பேர் பண்ணா ஃப்ராங்க்லின் அவ்வளோ துரோகிலாம் கிடையாது. இப்போ நம்ம எடுக்கிற முடிவை பொறுத்து தான் இருக்கு. ஒருவேளை நீங்க வந்து சூஸ் பண்ணும்போது மைக்கில் கொள்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம தான் முதல் துரோகி. ஏன்னா என்னதான் மைக்கில் வந்து ஊரு கெட்டா இருந்தாலும் ஃப்ராங்க்லினை பொறுத்த வரைக்கும் தான் பையன் மாதிரி தான் பார்த்துருப்பான். கூட ஃபேமிலி விஷயம் ஷேர் பண்ணியிருந்திருப்பான், கூடவே இருந்திருப்பான். அவனுக்கு மட்டும் தான் துரோகம் பண்ணாமே இருந்திருப்பான், மற்றெல்லாம் துரோகம் பண்ணிருப்பான். பட் அப்படி பார்த்த ஒருத்தன் இவனை கொண்டாடும் போது கடைசி கீழே விழுந்தான். மைக்கில் விழும்போது கை கொடுத்து காப்பாத்துறான் வான்னு சொல்லும் போது கூட இது பண்ணாத, நீ துரோகம் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் நான் இவனையும் கொடுத்த பிச்சை வாழ்க்கை வாழ தேவையில்ல அப்படின்ட்டு அப்படியே செத்து போயிடும் மைக்கில். நீ கொடுத்த வாழ்க்கையை நான் ஏத்துக்கல, நீ கேட்ட வாழ்க்கையை நான் கொடுத்துட்டேன். என்னமா ரேட்டிங் எழுதிருக்கீங்க ராக் சார், வேற லெவல் ரேட்டிங்கயா, செம்மையா. ஸோ இதுல வந்து மைக்கில் கொள்ற எப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா துரோகியானா நீங்க தான். ஏன்னா நீங்க மைக்கில் கொண்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வந்து அவரோட பசங்க ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க, எங்க அப்பா அவங்க கூட தான் வந்தாரு தெரியுமா, என்னாச்சு தெரியல, தெரிய பார்த்தா காணோம் வந்துட்டு கேட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப சேட்னஸா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பதில் சொல்ல தெரியாம மொழிப்பு தான் பதில் சொல்லுவான் ஃப்ராங்க்லின். ஸோ அந்த முடிவு எடுத்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் தான் 1 நம்பர் துரோகி. கட்டாயடிச்சா பார்க்க போகிறது GTA 4. GTA 4ல பார்த்தீங்கன்னா துரோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கியோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட துரோகங்கள், கஷ்டங்கள், வலிகள் இருக்கும். பட் இதில் வந்து பெருசாக தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா அதில் காதல் தோல்வி தான். இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேட்குது இல்ல? மீஷேல் அப்படின்ற பொண்ணு தான் முதல்ல வந்து நிக்கோ வந்து பார்த்துருப்பாரு, டேட் பண்ணியிருப்பாரு, அவள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பா. இது எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகும்னா நம்ம ரோமன் வந்து ஒரு லவ் பண்ணுவோம். அந்த ரோமன் லவ் பண்ணுற பொண்ணோட ஃப்ரெண்டு தான் இவன். இவங்க 2 பேர் லவ் பண்ணும்போது கூட போகும்போது அந்த பொண்ணு கூட வந்திருக்கும். ஃப்ரெண்டோட ஆளோட ஃப்ரெண்டை நம்ம உசார் பண்ணுறதுன்றது எல்லா படத்துலையும் வர்றது தான். என்னடா கோவம் எனக்கு ஊமேலதான் கோவம் இப்ப ஞாபகம் வருத்துறேன். கிட்டத்தட்ட அதுல வர மாதிரி வந்து ஃப்ரெண்டோட லவரோட ஃப்ரெண்டு இப்ப இவருக்கு லவர்ன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி லவ் ஆகி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இது நினைச்சுட்டு இருப்பார், ஓகேடா இதெல்லாம் வாழ்க்கை ஜாலிடா, மீசில கல்யாணம் பண்றோம், செட்டில் ஆகிறோம், அதுவும் ஜாலியா இருந்திருப்பான். தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? பட் ஒரு நாள் நாவும் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை வரும். என்னன்னா போதைப் பொருள் கடத்தல் பண்ணிட்டு இருப்போம். அப்படி கடத்திட்டு இருக்கும்போது போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கும் அந்த போதைப் பொருள் எங்க கிடக்கு அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் கூப்பிடும், போனை போட்டு இங்க வா அப்படின்னு இடத்துக்கு வாழ் கூப்பிடும். இவரும் ஆசையா வந்து டேடி மம்மி வீட்டில் விளையாடு உள்ள அதுக்குதான் கூப்பிடுறான் நினைச்சிட்டு ஆசையா போவோம். போனதுக்கப்புறம் தெரியும் ஸ்வீட்டை வாயில வச்சுட்டு வெடி அடியில வச்சுட்டா அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட், நான் வந்து போலீஸ் அதிகாரி, நீங்க இந்த மாதிரி தொழில் பண்றேன்னு தெரிஞ்சுதான் உங்களை கண்காணிக்கிறதுக்காக கூட இருந்தேன், இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ ஏதோ பல தோசத்துக்கு சும்மா விடுற குறைச்சிப்போ அப்படின்னு சொல்றா. அப்போ தலைவனுக்கு இடிவனு விழும் பாருங்க. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அப்பதான் தலை கடுப்பாயிருவான், நான் முகத்துல முழிக்கிட்டுக்கிட்டோம், நீ இனிமே என் முகத்தை முழிச்சிடாத இல்ல உன்னை போட்டுருவேன். இல்ல இந்த போட்டுரு ரொம்ப டார்க்கா போகுது வர வர ஓவர் இருட்டா இருக்க அப்படின்ட்டு தலையை வான் பண்ணி அமுச்சு விட்டுருவான். ஓகே நினைச்சு பாருங்க, சே இவ்வளவு பெரிய காதல் கொடை கட்டியிருப்பான், அதெல்லாமே நொறுங்கி போயிடுச்சு ஒரு நேரத்துல. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்க நீ கேளுங்கண்ணா, வளரல ரொம்ப ஃபீலிங்கண்ணா. காப்பிரைட் வச்சவங்க பாட்டு பாடுறேன், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, பாடன்னா அடிப்பா அட்ரா. ஜீவியை பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஜீவனா கைட்ஸ் பண்ணி கேட்டுறதுடா. இந்த மாதிரி தலைவன் வந்து ரொம்ப கஷ்டமாயிட்டு இருப்பான். இனிமேல் லவ் வேண்டாம் பொண்ணு சுத்திக்கிட்டு இருப்பான். அவ்வளோ வைராக்கியமா இருந்துமே ஆர்த்தி இன்னும் ஃபிகரை பார்த்தோன்னா தலைமுறை அப்படியே மறங்கிட்டு இருப்பான். ஸோ வந்து இதுதான் இது GTA 4ல ஒரு மிக முக்கியமான துரோகங்கள்ல முக்கியமான துரோகம் தான் இந்த துரோகம். இதை தாண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெமிட்ரி பரதேசி பண்ண துரோகம், ஒரு டீல் ஒர்க் அவுட் ஆகலான்றதாக ஆளே போடுற பிளான் போட்ட ஃப்ராடு பெயினோ பண்ண வேலை, இதெல்லாமே துரோகலிஸ்ட் தான் வரும். பட் அதெல்லாம் பேச டைம் ரொம்ப லென்த்தாக போகும். ஓகேவா? இப்போ டைம் மணி 7 ஆகிப்போச்சு, ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ண டைம் ஆகிப்போச்சு. முடிஞ்சாதுக்கு பார்ட் 2 போடுறேன், அதில் வந்து பேலன்ஸை விழாவரே விளக்கி சொல்கிறேன். ஓகே போகிறோம், சும்மா போதீங்க, லைக் பண்ணிட்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் ஃபன் வீடியோஸ் தான். இந்த மாதிரி ஏதாவது ஃபன் வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, நானும் அடுத்த ட்ரை பண்ணுறேன். ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். பாய்.